மிஸ்டர் யூடியூப் 360 சேனல்ல யூடியூப் ஃபீச்சர்ஸ் பத்தியும் யூடியூப்ல ஒரு ஹை எண்ட் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு வீடியோவை ப்ரொஃபஷனலா பெர்ஃபெக்ட்டா எப்படி எடிட் பண்றதாங்க இந்த சேனல்ல பார்க்க போறோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா DaVinci ரிசால்வ் எடிட்டிங் சாஃப்ட்வேர், கம்ப்ளீட்லி ஃப்ரீ சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்களோட குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க சர்ச் பார்ல போய் DaVinci ரிசால்வ் எடிட்டிங் சர்ச் பண்ணிக்கோங்க. DaVinci ரிசால்வ் எடிட்டிங் சர்ச் பண்ணிக்கோங்க. இங்க பிளாக் மேஜிக் டிசைன் இருக்குல்ல, அந்த வெப்சைட் தான் வந்து அதோட அபிஷியல் வெப்சைட். அதுல தான் நீங்க டவுன்லோட் பண்ணா உங்க கம்ப்யூட்டருக்கு ஒன்றும் ஆகாது. கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படிதான் உங்களுக்கு அந்த வெப்சைட் இருக்கும். இங்க போய் இந்த இருக்கு DaVinci ரிசால்வ் எடிட்டிங் ப்ரொஃபஷனல் எடிட்டிங் கலர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆடியோ போஸ்ட். இதுதாங்க ப்ரொஃபஷனல் எடிட்டிங் சாஃப்ட்வேர். இந்த இருக்குல்ல DaVinci ரிசால்வ் ஃப்ரீ டவுன்லோட், அதுதான் கிளிக் பண்ணும். இந்த பை ஆன்லைன் நவ் இருக்குல்ல DaVinci ஸ்டுடியோ, அது வந்து பெய்டு வெர்ஷன், இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். ஃப்ரீ வெர்ஷன் தான் இப்ப டவுன்லோட் பண்ண போறோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கேட்குதுல்ல, இதுதான் இது வந்து பெய்டு வெர்ஷன், இதுதான் ஃப்ரீ வெர்ஷன். இதை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. இந்த மேக் ஓஎஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் வச்சிருந்தீங்கன்னா விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லினக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுல பண்ணிக்கோங்க. நான் வந்து விண்டோஸ் தான் வச்சிருக்கேன், அதனால அதே கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ணிருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ரிஜிஸ்டர் அண்ட் டவுன்லோட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து இதுதான் டவுன்லோட் பண்றது. அதுக்கப்புறம் உங்க ஃபைல, அந்த ஃபைல எங்க சேவ் பண்ணணும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எனக்கு டவுன்லோட் பண்ணனால நான் அதை வந்து கேன்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ வாங்க அந்த சாஃப்ட்வேரை போய் பார்க்கலாம். இதுதான் அந்த சாஃப்ட்வேர் DaVinci ரிசால்வ். இது இப்படிதான் வந்து இருக்கும் அந்த சாஃப்ட்வேர். இதுதான் அந்த DaVinci ரிசால்வ் 18. இதுதான் பிளாக் மேஜிக் டிசைன். இது செம்ம ப்ரொஃபஷனலான எடிட்டிங் ஃப்ரீ சாஃப்ட்வேருங்க. வாங்க எப்படி வந்து உள்ள இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப வந்து இருக்குல்ல, இதுதாங்க வந்து 7 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இங்க 7 ஆப்ஷன்ஸ் வச்சுதான் நம்ம வந்து ஒரு வீடியோவை எடிட் பண்ண முடியும். இங்க வந்து மீடியா ஆப்ஷன் இருக்கு, கட் ஆப்ஷன் இருக்கு, எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கு, ஃபியூஷன் ஆப்ஷன் இருக்கு, கலர் ஆப்ஷன் இருக்கு, ஸ்டார்லைட் ஆப்ஷன் இருக்கு, அண்ட் டெலிவர் ஆப்ஷன். டெலிவர் ஆப்ஷன் எதுக்குன்னா ஒரு வீடியோ எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்ச உடனே அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, அதை எக்ஸ்போர்ட் பண்றது தான் இந்த ஆப்ஷன். இந்த வீடியோ ஆப்ஷன் வந்தா நீங்க வந்து உங்க ஃபைல்ஸ்ல இருந்து நீங்க வந்து இது இங்க கொண்டு வந்தீங்கன்னா இங்க இருந்தா எடிட்டிங்லாம் வந்து நீங்க பண்ண முடியும் உங்க வீடியோஸை வச்சு. இந்த கட் ஆப்ஷன் எதுக்குன்னா அந்த ஆடியோ கட் பண்றது, வீடியோ கட் பண்றது, இதெல்லாம் கட் பண்றதுக்கு. எடிட் ஆப்ஷன் எதுக்குன்னா உங்க வீடியோ இந்த எஃபெக்ட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் அப் பண்றது, ஸ்லோ அப் பண்றது, இதெல்லாம் வந்து எடிட்டிங் ஆப்ஷன்ல பண்ணலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன் வச்சுதாங்க இந்த ஒரு வீடியோவை கிரியேட் பண்ண முடியும், வேற லெவலான வீடியோ கிரியேட் பண்ண முடியும். இந்த DaVinci ரிசால்வ் சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது ப்ரொஃபஷனல் எடிட்டிங் சாஃப்ட்வேர். எப்படி எடிட்டிங் பண்றதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.